கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எழுந்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 757வது பாடல். அல்லேலூயா. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். பாருங்க, தேவன் செய்கிற அற்புத கிரியை, வல்லமையான கிரியைகள் எல்லாருக்கும் செய்கிற தேவன். அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மத்திலே ஆசீர்வாதமாய் நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை துதிப்பது நமக்கு கிடைத்த பெரிதான பாக்கியம், பெரிதான கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனை இந்த பாடல்ல 3 சரணத்தை நீங்க பார்க்கும் பொழுது, எந்த மனுஷனையும் விடுவித்திட, எந்த மனுஷனையும் உயர்த்திட, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்திட, யாராக இருக்கலாம், நம்ம யாராக இருக்கலாம், எந்த சூழ்நிலை வந்திருக்கலாம், எந்த தேவையோடு வந்திருக்கலாம், ஹல்லேலூயா, தகுதியே இல்லைன்னு கூட நினைத்து வந்திருக்கலாம். ஆனா தேவன் செய்யக்கூடிய காரியத்துக்கு ஒரு தடையே கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டுதான் போவேன் என்கிற ஒரு உறுதியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமைப்படுத்தி இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக ஆமென். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆமென். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்தன் நாமம் உயர்த்தியே எஸ் லார்ட் ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை
நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம். மகத்துவமும் பேர் புகழும் உன் கரத்தில் இருக்கின்றது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவனுக்கு மகத்துவமும் பேர் புகழும் உன் கரத்தில் இருக்கின்றது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றது. கர்த்தருடைய கரத்தில் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. எந்த மனுஷனையும் யாராக இருந்தாலும் உயர்த்திடவே ஒருவரால தான் ஆகும். ஆண்டவரே சொல்லுகிறோம். எஸ் லார்ட். ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. உன் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பேன். உன் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பேன். சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றது. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றது. சொல்லுங்க. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சில சத்தியங்களை அதாவது ஒரு வழக்கத்தின்படி வாசித்து சில காரியங்களுக்கு அதை அப்ளை பண்ணுகிறோம். தேவனால மன்னிக்க கூடாத பாவம் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே நம்ம விசுவாசிக்கிறோம், அதை நம்பி தான் வந்திருக்கிறோம். ஆனால் தேவனால தீர்க்கக்கூடாத பிரச்சனை ஒன்றுமில்லை என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளையும் நம்பாத அநேக விசுவாசிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்தையும் அவர் செய்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு உணர்வோடு கூட உங்க தேவை எதுவாக இருந்தாலும், இன்னைக்கு எழுதி வச்சுக்க, உங்க தேவை எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்திருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு. நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகளை ஆண்டவர் எளிமையான சில காரியங்கள் நம்ம இடத்துல கேட்கிறார். பரிசுத்த வாழ்க்கை, தூய்மையுள்ள ஒரு ஜீவியம், கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிற ஒரு பரிசுத்த மார்க்கம், இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற நாட்களுக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த சபை இன்னும் பெரிய காரியங்களை காணப்போகிறது. திருச்சபையின் ஜனங்கள் வறட்சியின் பாதையை விட்டு செழுமையான பாதைக்குள்ளாய் கடந்து செல்கிற நாட்களுக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பு ஓடி போய் நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இறங்குகிற நாட்கள். ஹல்லேலூயா. திருச்சபையை கர்த்தரை ஆராதிப்பதில் துதிப்பதில் இன்னும் ஒருபடி தேவனை நெருங்கி சேர இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடப்போகிறோம். மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றது. ஆரம்பித்து விடுகிறோம். நீங்க பாடும்படியாக கேட்கிற சபையார் பாடுவதை தேவன் கேட்க அதிகமாக விருப்பப்படுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. வாய் திறந்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
மகத்துவமும் ஆமென் உம் கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. சொல்லுங்க, எஸ் லார்ட், அது உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த. ஆமென், ஹalleluya. எஸ் ஜீசஸ், உம்மாலே ஆகும். ஆமென். ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்திய ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்திய ஆராதி. ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றது. சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றது. எந்த மனிதனையும் ஆமென் உம்மாலே ஆகுமே. எந்த மனிதனையும் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி. ஆமென். ஆராதனை ஆராதனை தேவனே துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ ஆளுகை. ஓ ஹalleluya. ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்திய ஆராதிப்பே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றது. சபையார் பாடுவோம். சத்தியமும் எஸ் லார்ட், எந்த மனுஷனை விடுவிக்கல. ஆமென். நம்பிதான் வந்திருக்கிற ஆண்டவரே, ஹalleluya. எந்த மனுஷனை விடுவிக்கல. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்திய ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்திய ஆராதிப்பே. ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்திய ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்திய ஆராதிப்பே. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து. ஸ்தோத்திரங்களை வாய்களை விரிவாய் திறந்து ஏறெடுப்போமாக. ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமது நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ரட்சிக்கிறவரே, தப்புவிக்கிறவரே, விடுவிக்கிறவரே, ஹalleluya. விருத்தியாக்குகிறவரே, கதவுகளை திறக்கிறவரே, திறவுகோல்களை உடைய தேவனே, உமது நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே வாழ்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ராஜனே வாழ்க. இம்மானுவேல் விடிவெள்ளி நீர் வாழ்கவே. நித்திய காலம் நான் உம்மை துதித்திடுவேனே. என்றும் ஆழுவே என் இயேசுவுடனே. இயேசுவே வாழ்க, ராஜனே வாழ்க. இம்மானுவேல் விடிவெள்ளி நீர் வாழ்கவே. நித்திய காலம் நான் உம்மை துதித்திடுவேனே. என்றும் ஆடுவேன் என் இயேசுவுடனே.
All hail King Jesus. Yes, Lord. All hail Emmanuel. King of kings and Lord of lords, bright morning star. Throughout all eternity, I tell your praises, and forevermore I will reign with thee. இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, ராஜனே வாழ்க. இம்மானுவேல் விடிவெள்ளி நீ வாழ்கவே. நித்திய காலம் நான் உம்மை துதித்திடுவேன், என்றும் ஆடுவேன் என் இயேசுவுடன். நித்திய காலம் நான் உம்மை, நித்திய காலம் நான் உம்மை துதித்திடுவேனே, என்றும் ஆடுவேன் என் இயேசுவுடனே. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜகத்ரட்சகனே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜகத்ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்கே, தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்கே, தருவையில் மாண்டோய் நமஸ்காரம், தருவையில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். Yes Lord, பரம சத்குருவே, ஆமென். உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம். பர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். முத்தொழிலோனே, முத்தொழிலோனே நமஸ்காரம். ஒன்றிலொன்றோனே, எஸ் Lord, உம்மை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். முத்தொழிலோனே நமஸ்காரம், ஒன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சுமத்திர,
செலுத்தி இந்த சர்வ லோக அதிபதிக்கு ஹல்லேலூயா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு ஹல்லேலூயா உளமார்ந்த நன்றிவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்குகிற தேவனுக்கு நன்றி. வறண்ட நிலங்களை நீரூற்றாகிற தேவனுக்கு நன்றி. அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கசந்த மாறாவை மதுரமாக்கின தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தேவனுக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவனுக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 4வது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கல. ஹல்லேலூயா. மேலும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 337வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரே, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கின்றன என்று சொல்லி டோட்டல் சரண்டர். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு மிக முக்கியமான ஒரு தடை, வாழ்க்கையில் சில பகுதியில் ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கிறோம். அல்லேலூயா. வாழ்க்கையில் சில பகுதியில் நாம் நினைச்சபடி சாதிக்கணும். நல்ல தேவனுடைய பிள்ளைகள், ஜபத்துக்கெல்லாம் குறைவே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி இருக்கிறது போல காணப்பட்டாலும் வாழ்க்கையில் சில பகுதிகளில் ஆண்டவருக்கு அனுமதி கிடையாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமை மாறினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். சரண்டர் யுவர் செல்ஃப், டோட்டல் சரண்டர். நீ எத்தனை பேர் அப்படியாக என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன்? கை உயர்த்தி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. உங்க இருதயத்தின் ஆழத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். ஆண்டவர் இயேசுவே அந்த கெத்சமனே தோட்டத்தில் நின்று கதறினது அதுதான். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று கதறினார். கடினமான பாதை, ஆனாலும் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையில் சந்தோஷத்தோடு பொறுமையோடு செல்வது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். முற்றுமாக நம்மை அர்ப்பணித்து ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன் என்று சொல்லி அந்த பாடலை சபையார் மாத்திரம் பாடி அமைதியா, மியூசிக் கொஞ்சம் மைல்டா போடுங்க. ஹல்லேலூயா. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழவே. கேட்பமாக ஆண்டவரிடத்துல, என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்து விட்டே தங்கி விடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டே தங்கி விடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கிற ஆண்டவரே, உடலை படைக்கிற. ஹல்லேலூயா. வாய் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம்.
ஆண்டவர் அதை தானே கேட்கிறாரு, வேற என்னத்தை கேட்கிறார்? மறுபடியும் உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே, உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். நம்ம விருப்பம், நம்ம ஆசை, நம்ம எண்ணங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல வச்சிருங்க. நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக, நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே தந்து விட்டு தங்கி விடும் நிரந்தரமாய், தகப்பனே தந்து விட்டேன் அப்பா, எனக்குள்ளாக நீ தங்கிவிடும் நிரந்தரமாய். ஆமென். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே, உயிருள்ள திருபலியா உடலை படைக்கிற ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா. உள்ளத்தை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கரத்துல வைக்கிறேன். எண்ணங்கள், ஏக்கங்கள், எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாக. முடிஞ்ச கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, இன்னும் அதிகமாய் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதை உதவி செய்யப்பா. எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாக, இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னதர் பணி செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும். இன்றைக்கும் அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். எமது காரியமாக யாரை அனுப்புவேன், யார் எமது காரியமாக போவார் என்று சொல்லி கேட்கிறார். சேர்ந்து சொல்லுவோம். தகப்பனே தந்து விட்டு தங்கி விடு நிரந்தரமாய், தகப்பனே தந்து விட்டு தங்கி விடு நிரந்தரமாய், உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே, உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்க குடும்பத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, இந்த திருச்சபையில, எங்க தேசத்துல, எங்க சந்ததியில உம்முடைய திருச்சித்தம் நிறைவேறுவதாக. மண்டலங்களில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியில எங்க வாழ்நாட்கள்ல நிறைவேறுவதை நாங்க பார்த்தே ஆக வேண்டும். அதற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கொள்வோம், உதவி செய்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கலந்து கொண்டு பிறரை அழைத்து சென்று அந்த ஊழியத்தை தாங்க முயற்சி செய்வோம். ஆமென். இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 22வது வசனம் முதல் 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கிறோம். மார்க்கு 2வது அதிகாரம் 22 முதல் 25 வரைக்கும். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க நீங்கள் எந்திரிச்சு போகலாம். புதிய